Good morning students. 11th business maxல 3rd chapter analytical geometry பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல exercise 3.6ல second sum பார்க்க போறோம். Question number 2. பாருங்க, the parabola y squared equal to kx. ஒரு parabola உடைய ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. Passes through the point 4, -2. Find the latest rectum and focus கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? latest rectumம் ஃபோக்கஸும் கேட்டிருக்காங்க. பாருங்கள், y squared equal to 4x கொடுத்துருக்கிற given equation of the parabola. equation of the parabola என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், எழுதிக்கிறேன். given y squared equal to kx. ஓகேங்களா? பேரபோலாவுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y squared equal to kx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது y axis, இது x axis. y squared equal to கேங்கிறது ப்ளஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்குங்களா, ஓப்பன் ஆஃப் வேர்டாக இருக்கும். இல்லை கேவோட வேல்யூ மைனஸ்லாம் இருந்துச்சுன்னா சரிங்களா, லெஃப்ட் சைடு வந்து ஆஃப் வேர்டாக இருக்கும். சரிங்களா, இந்த பக்கம் இப்படி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாசஸ் த்ரோ த பாயிண்ட் 4, -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக 4, -2 அப்படிங்கிறது இங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே தான் இருக்குங்க 4, -2. அப்போ இந்த பேரபோலா ரைட் சைடு ஆஃப் எடுங்க. அப்போ இது இல்லை, இது கேன்சல், இது மட்டும்தான். ஓகேங்களா, அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் இட்ஸ் லேட்டஸ்ட் ரெக்டம் அண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் எஃப் a, 0. ஓகேங்களா, அப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட்டு a, 0. இப்போ கொடுத்துருக்கிற பாருங்கள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனாக இதை 1 அப்படின்னு எடுத்துட்டேன், பேரபோலா ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டேங்க. இந்த பாசஸ் த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 4, -2. இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நம்ம கே கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சாதான் இது ப்ளஸ்ஸாக மைனஸாக கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேங்க, ஒய்ன்னு எடுத்துக்கிறேங்க. அப்போ -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே இன்ட்டு எக்ஸுங்கிறது 4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஈக்குவல் டு 4k. ஓகேங்களா, இப்போ 4 1s ஆர், அப்போ k ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிருச்சிங்க. இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா என்ன வருதுங்க, y ஸ்கொயர் ஈக்குவல் டு கேங்கிறது 1 எக்ஸு, அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். இது ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போகிறேன். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a எக்ஸோட கம்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 4a இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4a, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ a ஈக்குவல் டு 1/4. அப்போ நான் a கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, அப்போ a கண்டுபிடிச்சிட்டதுனால இப்போ என்ன வேணும் நமக்கு, பேரபோலாவுடைய என்ன ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா a, 0. அப்போ f ஆஃப் 1/4, 0 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. அனதர் ஒன் என்னன்னு கேட்டிருக்காங்க, லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ரெக்டம் 4a, அப்போ 4 இன்ட்டு 1/4 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 1. அப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படிங்கிறது 1. சரிங்களா, ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா a, 0, a, கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 1/4, 0. அப்போ ஃபோக்கஸும் லேட்டஸ்ட் ரெக்டமும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5th சம், த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் மந்த்லி அவுட்புட் ஆஃப் ஏ எக்ஸ் டன்ஸ் ஆஃப் ஏ ஃபர்ம் ப்ரொடியூசிங் ஏ வேல்யூபிள் மெட்டல் இஸ் 155 x² - 6x + 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணிடுறேங்க, y அப்படின்னு எடுத்துக்க போகிறேங்க. ஓகேங்களா, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது நான் y அப்படின்னு எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், எழுதிக்கிறேன். இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் y அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை y அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. 1/5 x² - 6x + 100. இது ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட் கொண்டு வர போகிறேங்க. பாருங்களேன், 5 வந்து நான் எல்சிஎம் எடுத்துட்டேன் அப்படின்னா x² 5 எல்சிஎம்னா -30x + 500. ஓகேங்களா, 5 எல்சி y. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேங்க. 5y =
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 500. ஓகேங்களா, நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 30x மட்டும் வச்சுக்கிறேன். இந்த கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 5y மைனஸ் 500. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 30x, இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே கொடுத்துருக்காங்களே, இந்த 2ஆல் டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 15. அப்போ ப்ளஸ் 15 ஸ்கொயர் வேல்யூ மாறாமல் இருக்கிறதுக்கு ஒன்று ஆட் பண்ணி ஒன்று மைனஸ் பண்ணால் வேல்யூ மாறாமல் இருக்கும். ஓகேங்களா, இது நான் சொல்லியிருந்தேன். இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 30. இது ப்ளஸ் வேல்யூவில் இருக்கா மைனஸ் வேல்யூவாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சைன் தான் சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா, அப்போ இங்கே மைனஸ் கொடுத்துருக்கனால எக்ஸ் மைனஸ் 15 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே வந்துருச்சிங்களா. அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் 15 இன்ட்டு 15 225. ஓகேங்களா, 15 இன்ட்டு 15 225 நமக்கு தெரியும். அப்போ 5y மைனஸ் 500. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 5y அப்படியே வச்சுக்கிறேங்க. மைனஸ் 500 மைனஸ் இந்த பக்கம் கொஞ்சம் ப்ளஸ் ஆயிடுச்சுங்க. 225 எக்ஸ் மைனஸ் 15 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ 5y மைனஸ் 500ல் 225னா மைனஸ் 275 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 15 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இதிலேருந்து 5 காமனாக வெளியே எடுத்துக்கிறேங்க. 5 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா y மைனஸ் 5 5s are 25, ரிமைண்டர் 2 5 5s are. அப்போ இது எக்ஸ் மைனஸ் 15 ஹோல் ஸ்கொயர். இது கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஸ்மால் எக்ஸ் 15. கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது y மைனஸ் 55. அப்போ இது என்ன இருங்க 5 கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5y அப்படின்னு ஆயிடுச்சிங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் எழுதியிருக்கேன் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5y அப்படின்னு எடுத்துட்டேன். இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இது y ஆக்சிஸ்ங்க, இது x ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா கீழே டவுன் அப்வேர்டாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் டவுன் அப்வேர்டாக இருக்கிறனால இதில் 15,55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 15, கேபிட்டல் ஒய்ங்கிறது ஒய் மைனஸ் 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் அப்வேர்டாக இருக்கிறதுனால வெர்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0,0. அப்போ கேபிட்டல் எக்ஸு இதை நீங்கள் பாருங்கள், இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 15. அப்போ என்ன இருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 15 அப்படின்னு கிடச்சிருச்சிங்க. அடுத்து கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே ஒய்ங்கிறது 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணி அப்படின்னா 0 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 55. அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 55. அப்போ ப்ளஸ் ஒய்ங்கிறது 55 அப்படின்னு கிடச்சிருச்சிங்க. ஓகேங்களா, அப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு அப்படின்னா வெர்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15,55 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, வெர்டெக்ஸ். அப்போ இந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் இஸ் எ பேரபோலா வித் வெர்டெக்ஸ் வந்து 15,55 அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா காஸ்ட் கேட்குறான், ஆவரேஜ் காஸ்ட் கேட்குறாங்க, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கேட்குறாங்க. அதை பாருங்கள் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா பாருங்கள், அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா த அவுட்புட் இஸ் 15 tons அண்ட் த ஆவரேஜ் காஸ்ட். நான் ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது நான் என்ன எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டுங்களே ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் காஸ்ட்டு இதை நான் என்ன எடுத்துருக்கேன் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. அப்போ இது எக்ஸு இது ஒய்ங்க. அப்போ ஆவரேஜ் காஸ்ட்டுங்கிறது என்னங்க 55. அதான் எழுதியிருக்கேன் ஆவரேஜ் காஸ்ட் இஸ் 55. ஓகேங்களா, அதான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 6th சம்மு. இந்த ப்ராஃபிட் ஒய்ன்னு எடுத்துருக்கேன். அக்யூமுலேட்டட் இன் 1000 in x month is given by y equal to minus x square plus 10x minus 15. Find the best time அப்படின்னு கேட்டிருக்கான். பெஸ்ட் டைம் டு எண்ட்
end the project அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிடுறேன் பாருங்கள். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y equal to minus x square plus 10x minus 15 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? இது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா x squared minus x squared இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus x squared plus 10x இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 10x. ஓகேங்களா? plus y எந்த பக்கம் வந்துச்சுன்னா minus y minus 15. ஓகேங்களா? அதாவது x squared இருக்குது. அப்போ x squared equal to 4ay x squared equal to minus 4ay அந்த ஃபார்மேட் தான் நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா x squared அப்படி கொடுத்துருக்கனால. அப்போ x squared minus 10x இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 10 இது 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் 15. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 10 ஆல் 2 டிவைட் பண்ணால் 5 வரும். அப்போ ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன், ஒன்று மைனஸ் வேல்யூவில் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு, சரிங்களா? வேல்யூ மாறாமல் இருக்கிறதுக்காக ஒன்று ஆட் பண்ணி ஒன்று மைனஸ் பண்ணிட்டேன். இதே a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எப்படிங்கன்னா இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ப்ளஸில் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் இருக்குது. அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு. minus 25 அப்போ minus y minus 15. அப்போ x minus 5 whole square ஓகேங்களா? அப்போ minus y minus 15 minus 25 ஈக்குவல் அந்த வச்சுன்னா plus 25. அப்போ x minus 5 whole square minus y 25ல 15 போனால் plus 10. ஓகேங்களா? அப்போ x minus 5 whole square ஈக்குவல் டு மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா y மைனஸ் 10. இது கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேங்க, எக்ஸ் மைனஸ் 5. இது கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேங்க, ஒய் மைனஸ் 10. அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ay அப்படிங்கிறது இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சைடில் இருக்குங்க. ஓகேங்களா? ஹாஃப் பேர்டில் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ayங்கிறது ஆஃப் பேர்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வெர்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0,0. அப்போ 0,0 அப்படிங்கிறது நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரும் பாருங்கள். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்ன வருங்க 0. என்ன 0 வெர்டெக்ஸு, இது கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய். அப்போ இங்கே 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. அப்போ என்ன வருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 5 வந்துடும். மைனஸ் 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 5 ஆயிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்க கேபிட்டல் ஒய் 0ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒய் மைனஸ் 10. அப்போ மைனஸ் 10 இந்த வந்துச்சுன்னா ப்ளஸ் 10. அப்போ ஒய் ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 5,10. ஓகேங்களா? இதுதான் வெர்டெக்ஸ். ஓகேங்களா? வி கண்டுபிடிச்சாச்சு வெர்டெக்ஸ். அதாவது 5,10 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5ல் மேக்ஸிமம் ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா இப்படி இருக்கும், இப்படி வருங்க. 5ல் 10 அப்படி போயிட்டு மேக்ஸிமம் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா என்னவாக இருக்கும் 5ங்க. மேக்ஸிமம் ஹைட் 5,10. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறதுனால இதனுடைய என்ன கேட்குறாங்க அப்படின்னா மந்த் கேட்குறாங்க. ஓகேங்களா? கொஷினில் என்ன கேட்குறேன் த பெஸ்ட் டைம் டு எண்ட் த ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அந்த மந்த் கேட்குறாங்க. அப்போ என்னங்க எக்ஸுங்கிறது தான் நான் மந்த்து, ஒய்ங்கிறது எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸுங்கிறது மந்த்துங்கிறதுனால அப்போ பெஸ்ட் டைம் ஆஃப் மந்த்துங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? அதை நம்ம கீழே எழுதிடுறேன் பாருங்கள். சின்ஸ் எக்ஸ் ரீப்ரசன்ட் த மந்த் த பெஸ்ட் டைம் டு end the project 5 month. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது தான் மந்த் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால பெஸ்ட்டு டைம் டு end the project 5 month. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். எக்ஸுங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். அதான் 5 month அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா?